Taste the Daily. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் மேயர் உரையை கவனிக்காமல் ரீல்ஸ் பார்த்த அவலம் அரங்கேறியது. திமுகவை கூட்டணி கட்சியினரே மதிப்பதில்லை என்பதற்கு உதாரணமாக 35வது வார்டு மதிமுக உறுப்பினர் கூலாக அமர்ந்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த போது அதனை பக்கத்தில் இருந்த சக கவுன்சிலர்களுக்கும் காண்பித்துக் கொண்டிருந்தார். பொதுமக்கள் வாக்களித்து அடிப்படை தேவைகள் குறித்து பேசி பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையில் அனுப்பி வைக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களில் சிலர் அடிப்படை தேவைகள் குறித்து பேசாமல் ரீல்ஸ் பார்த்த அதிருப்தியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு முன் கெஞ்சுவதும் பின் மிதமிஞ்சிய திமிரில் செயல்படுவதும் வழக்கமானது என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருநெல்வேலியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் தகாத வார்த்தைகளால் பேசியதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் சாதாரண மற்றும் அவசர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய 31வது வார்டு அதிமுக கவுன்சிலர் அமுதா தனது பகுதியில் எந்த சாலை பணிகளும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தனது வார்டு இல்லாத பகுதிகளையும் தனது வார்டு என மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளதாகவும் 4 வருடங்களாக திமுக மாநகராட்சி இது எந்த வார்டு என தெரியாமல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு திருநற்ற திமுகவின் மாநகராட்சி மேயர் ராதாகிருஷ்ணன் தகாத வார்த்தைகளால் பேசியதால் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருநற்ற திமுகவின் மாநகராட்சி மேயரை கண்டித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். திருநற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினர். வார்டே தெரியாம தான் 4 வருஷமா இந்த மண்டலம் மாமன்ற கூட்டம் மண்டலம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க மேயர் உரிமையில பேசி என்னைய இது பண்றாங்க. அதனால உடனடியா நான் இது எனக்கு நடவடிக்கை எடுத்து தரணும். நாங்க உடனடியா வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். அது கண்டிச்சு வன்மையா கண்டிச்சு நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். வார்டு மண்டலம் தெரியாமையே அந்த மாநகராட்சி நடந்துட்டு இருக்கு. இப்படி இவ்வளவு 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எத்தனை 2 மேயர் மாதிரியாச்சு 4 கமிஷனர் மாதிரி இருக்காங்க. எந்த வேலை என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த ஒரு அடிப்படை வேலையும் நடக்கல.